2 நாளைக்கு முன்னாடி சத்யசாய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஒரு வேலையா. போயிட்டு பார்த்தா மெயின்டெனன்ஸ் தாறுமாறி தக்காளி சோறுங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க தண்ணி ஊத்துது, மேல இருந்து பாசி புடிச்சு போயிருக்குது. சரி எப்பாடா இதுதான் இப்படி இருக்குது, மேல தலையை தூக்கி பார்த்தா பகீர் ஆகி போச்சு. 5 நிமிஷம் ஏந்தே போயிட்டேன், மறந்து போயிட்டேன். ஏன்னா மேல இருக்கிற கிரானைட்டுகள் டமால்னு கீழே ஊந்துரும், எப்போ உழுன்னே தெரியாது போல. அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் கிரானைட் எந்த அளவுக்கு வேலைப்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேல பாத்தீங்கன்னா ஒரு 2 கிளாம்ப் மட்டும் தான் இருக்குது, அது சிமெண்ட்டுக்கு மட்டும் எதுவுமே போடல. அதுவும் தீவிர அறுவை சிகிச்சை இருக்கு இல்லையா, அது வெளியே வெயிட்டிங் ஹால்ல. அடா பாவியாடே, இப்படி இல்லாமடா ஒர்க் பண்ணி வச்சிருப்பீங்க, இது ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, இதை ஒஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு வேற மாத்துங்க அப்படின்ட்டு கீழே கைப்பூடி இருக்கும் இல்லையா, அந்த கைப்பூடியை பார்த்தேன். மேல இருந்து டைல்ஸ் எங்கெல்லாம் காலியா இருக்கோ அந்த இடத்தெல்லாம் கீழே கம்பி வளைஞ்சு போயிருக்கு. அப்பதான் தோணுது, மேல இருந்து டைல்ஸ் டமால்னு கீழே விழுந்துருக்கு. விழுந்த இடத்துல அந்த டைல்ஸ் வளைஞ்சு போயிருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், டேய் எப்படா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வரோம் பேஷண்ட்டை பாக்கிறதுக்கு, எங்களையே பேஷண்ட் ஆகி உள்ள அமுச்சிருவோம் போலயே அப்படின்னு இருக்குது. தயவு செய்து பாக்குறவங்க மேனேஜ்மெண்ட்ல இதை மாத்துங்க தயவு செய்து. ரொம்ப டேஞ்சரா இருக்குதா எப்பா உங்ககிட்ட. பேஷண்ட்டை நாங்க பார்க்க வரக்கூடாது, எங்களை தான் பேஷண்ட் ஆக்கி எங்களை ஆளை பார்க்க வந்துருவீங்க.